நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பல மொழியில இந்த சத்சங்கம் மொழிபெயர்ப்பு நடக்குதே நேரலையில, எத்தனை மொழி நான் எனக்கு பேச தெரியும்னு கேட்டாங்க. நானே சுயமாக என்னால் எழுத, பேச, படிக்க முடியும் அப்படின்னா 3 மொழி தாங்கய்யா. தமிழும், ஆங்கிலமும், சம்ஸ்கிருதம். இந்த 3 மட்டும்தான் என்னாலேயே பேசவும், எழுதவும், படிக்கவும் முடியும். மற்ற மொழிகள் கொஞ்சம் கொஞ்சம் பேச கத்துக்கிட்டேன். பக்தர்களோடு உரையாடுவதற்காக கொஞ்சம் பிரெஞ்சு, கொஞ்சம் ஸ்பானிஷ், கொஞ்சம் கன்னடா, கொஞ்சம் ஹிந்தி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறேன், அறிவுரை சொல்ல போறேன், ஆசி கொடுக்க போறேன், தீட்சை கொடுக்க போறேன். அதுக்கு மொத்தமா ஒரு 200-250 வார்த்தைகள் தெரிந்தால் போதுமானது. அதனால ஒவ்வொரு மொழியிலையும் அந்த 250 வார்த்தைகள் அதை உபயோகிக்கின்ற விதம் அந்த அளவுக்கு படிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதானே தவிர எனக்காக நல்ல ஃப்ளூயண்டா பேச முடியும், எழுத முடியும், படிக்க முடியும் அப்படின்னா, நானே படித்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா இந்த 3 மொழி தான். தமிழும், சம்ஸ்கிருதமும், ஆங்கிலமும் தான். இந்த 3 தான். இந்த சாஸ்திரங்களை மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு விஷயம் என்னை உலுக்கி விட்டது. அதாவது மிக குறைந்த வார்த்தைகளின் மூலமாக மிகப்பெரிய சத்தியங்களை சொல்லுகின்ற அந்த நுட்பம், அப்பா